பிரைஸ் லார்ட். எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால இந்த புதிய மாதத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கோம். கடந்த 8 மாசமும் தேவன் நம்மளை அருமையா கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறாரு. அதனால நான் எப்பயும் சொல்றதுதான் இப்பவும் சொல்றேன். ஒரு புதிய மாதத்தை துவக்கும் போது, ஒரு புதிய நாளை துவக்கும் போது தேவனோட பாதத்துல அமர்ந்து அவரை துதித்து ஆராதிச்சுட்டு இம்மட்டும் உங்களோட வாழ்க்கையில தேவன் செஞ்ச எல்லா விதமான காரியங்களுக்கும் அவருக்கு நன்றி செலுத்திட்டு ஒரு கிரேட்ஃபுல்னஸோட, ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோட இந்த மாதத்துக்குள்ள நீங்க கடந்து செல்லும் போது இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதனால நீங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு தேவனோட பாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாவது, ஒரு 1/4 மணி நேரமாவது அமர்ந்து ஏசப்பாக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதத்தை நீங்கள் துவங்குங்க. கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த மாதத்துக்கென்று தேவன் நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த மாதத்துக்கென்று தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமாங்க, இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ எதுக்குமே லாய்க்கில்லை, உனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை, நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மட்டம் தட்டி கீழே வச்சவங்க முன்னாடி தேவன் நம்மளை உயர்த்தி வைக்க போகிறாரு. அப்படி தேவன் உங்களை உயர்த்தி வைக்கிறது மூலமாக அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. அச்சச்சோ, அவசரப்பட்டு இவங்களை இப்படி சொல்லிட்டோமே, இப்போ எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்கிறோமேன்னு சொல்லி அவங்க வெட்கப்பட்டு போகும்படியா தேவன் இந்த மாதத்தில் உங்களை உயர்த்தி வைக்க போகிறாரு. அதனால் இப்படி என்னை மட்டம் தட்டிட்டாங்களே, இப்படி என்னை காயப்படுத்திட்டாங்களே, நீங்கள் கவலைப்படாமல் தேவனை மட்டும் துதிக்க ஆரம்பிங்க. அவர் செய்ய போகிற காரியங்களுக்கு இப்போ இருந்தே நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஏன்னா ஏசப்பா நிச்சயமாக உங்களை வெட்கப்பட்டு போகும்படி விடவே மாட்டார். எப்படியாவது உங்களை வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களை வெட்கப்பட்டு போகும்படி செய்து உங்களை நிச்சயம் உயர்த்தி வைப்பார். அதனால விசுவாசத்தோட செலிப்ரேஷன் மோட ஆரம்பிங்க. உங்களோட ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய மாதத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எப்படி இந்த புதிய மாதம் ஆரம்பிக்குதோ அதே மாதிரி இந்த மாதத்தில் ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஒரு புதிய துவக்கத்தை நீர் துவக்கி தரதுக்காக நன்றி தகப்பனே. எங்களால் முடியாது அப்படின்னு அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நீர் எங்களை உயர்த்தி வைக்க போகிறதுக்காக நன்றி ராஜா. நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி தகப்பனே. நீர் துவக்க போகிற நியூ பிகினிங்ஸ்க்காக நன்றி தகப்பனே. இசப்பா, இந்த மாதத்திலும் ராஜா எங்கள் எல்லாரையும் பாதப்படையில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க தகப்பனே. எங்களோட தேவைகள் எல்லாம் சந்திங்க ராஜா. போக்கிலும் வரக்கிலும் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த ஒரு வீண் செலவோ ஆண்டவரே, பலவீனங்களோ, வியாதியோ, மனக்கசப்புகளோ, எந்த ஒரு விதமான தீமையோ, நாசமோசங்களோ எங்களுக்கு நேரிடாதபடி உம்முடைய பாதுகாப்பின் கரத்தின் மூலமாக எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஏசப்பா, இந்த மாதம் ஒரு ஜெபத்தின் மாதமா, உங்களோட நாங்கள் ஐக்கியப்படுகிற ஒரு மாதமா இருக்கும்படியா, உங்களோட நாங்கள் நெருங்கி வர, உங்களோடு கூட இன்னும் நேரம் செலவழிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா, அந்த நாளிலும் எனக்கு இந்த ஒரு பலவீனம் இருக்குது, இந்த ஒரு மனக்கசப்பு இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்னு என்ன ஒரு காரியத்துக்காக உங்களை நோக்கி பார்க்குறாங்களோ அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை தாங்க தகப்பனே. ஏசப்பா, அவங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து உமக்கு சாட்சியாக அவங்க நிற்கும்படியாக நீர் உதவி செய்யுங்க ராஜா. இந்த மாதத்திலும் கூட தகப்பனே, ஒவ்வொரு நாளும் என்ன காரியம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்து வழி நடத்துக்க தகப்பனே. இசுப்பா, இந்த நாளிலும் மீதியான வேலையை கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. மீதியான இந்த மாதத்தை கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உடைய சித்தத்தின் படி நடத்துங்க. நேசிக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. தேவன் நிச்சயமா இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். அப்படி உங்களோட வாழ்க்கையில் ஏசப்பா
ஆசீர்வாதங்களை தரும்போது நீங்கள் அதை மற்றவங்களிடத்துல உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் சின்ன சாட்சியின் மூலம் மற்றவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம். அதனால் உங்கள் சாட்சியை மட்டும் பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. நீங்கள் போகிற சர்ச்சாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையாக இருக்கட்டும், யாரை நீங்கள் பார்க்குறீங்களோ என்னோடய வாழ்க்கையில் ஏசப்பா எனக்கு இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சாருன்னு உங்கள் சாட்சியை நிச்சயம் பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படி நீங்கள் உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளணும், இந்த யூடியூப் சேனலில் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோவாவோ இல்லை வீடியோவாவோ அனுப்பி விட்டிங்கன்னா நாங்கள் அதை இந்த சேனலில் கன்வே பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் யாராவது புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, எங்களுக்கு பைபிள் வாசிக்கணும்னு ஆசையாக இருக்கு, ஆனால் எங்ககிட்ட பைபிள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பைபிள் அனுப்பி வைப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். Praise the Lord. I hope you all are doing good by the grace of God. The promise was given by our God for this month is 1 Corinthians chapter 1 verse 27. God chose things the world considers foolish in order to shame those who think they are wise. And he chose things that are powerless to shame those who are powerful. Amen. Our God loves to work differently and in a unique way. If the world says no, God will say yes. If the world says it's impossible, the Lord will say it's possible. That is the style of our God. Likewise, in this month, He is going to turn the tables around. We all might have went through a situation where people will make us feel like we are useless. They will say mean things to us and they will act like we are useless, and they will mock us by saying, you don't have any knowledge, you cannot even do a single thing properly, you are fat, you are ugly, you have no talent, etc., etc. But don't listen to them, because our God has promised us this month that He is going to turn the tables around. The people might consider that we are foolish and they are wise, but our God chose us, the foolish people, to do His work and to place us in a higher position where the so-called wise people cannot reach. So don't worry about what the people are talking about you, but listen to what the Lord is talking about you. Whoever has shamed you and whoever has put you down will be put to shame, and the Lord will place you in a higher position where those people cannot reach you. You might have been in a powerless position these days, but in this month our God is going to make you powerful. He's going to make all the peoples who mocked you to come to you, where you will be put in a powerful position to help them. So stop worrying and start celebrating the victory that the Lord is going to give to you this month. Keep your trust in Him, confess the verse with faith, and receive your blessing. God bless you all. Have a blessed month. Amen.